இந்த வண்டி வந்து மாருதி இக்னிஸ். இதுல கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் வண்டியை ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க, வண்டி வந்து சுத்து வாங்கிட்டே இருக்கு. வண்டி ஸ்டார்ட்டே ஆகல. சுத்து வாங்கி இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனவொடனே செக் இன்ஜின் லைட் எரியுது. இது கூட பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங் லைட்டு ஆரஞ்சு கலர்ல எரியுது. இன்ஜின் ஆர்பிஎம் பாத்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ண வண்டி ரைஸ் ஆகுது, ஆனா ஆர்பிஎம் மீட்டர் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நான் இப்போ ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ற பாருங்க, இன்ஜின் ஆர்பிஎம் பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கு. ஸ்கேன் போட்டு பார்க்கலாம், என்ன டிடிசி கோடு வருதுன்னு பாத்தீங்கன்னா P0335 கிராங்க்ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார் ஏ சர்க்கியூட்னு காட்டுது. அப்படின்னா இந்த வண்டிக்கு வந்து கிராங்க்ஷாஃப்ட் சென்சாரோட ஒயரிங் ப்ராப்ளம் இருக்கும். இப்போ இந்த வண்டியோட கிராங்க்ஷாஃப்ட் சென்சார் வந்து எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டுக்கு பின்பக்கம், அதாவது இன்ஜினோட பேக் சைட்ல 3 ஒயர்ல ஒரு ஒயர் வந்து கட் ஆயிருக்கு. என்ன ஒயர் கட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் ஒயர் வந்து கட் ஆயிருக்கு. இந்த கிராங்க்ஷாஃப்ட் சென்சார்ல பாத்தீங்கன்னா 3 ஒயர் வரும். பிங்க் கலரு, ப்ளூ கலரு, கிரே கலர். ப்ளூ கலர் பாத்தீங்கன்னா பவர் சப்ளை பேட்டரியில இருந்து வருது. பிங்க் கலர் பாத்தீங்கன்னா சிக்னல் ஒயரு, கிரே கலர் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஒயரு. இப்ப நமக்கு பிங்க் கலர் ஒயர் கட் ஆனதுனால சிக்னல் வராதனால தான் இந்த ப்ராப்ளம் இருந்தது. இப்போ இதை கம்ப்ளீட்டா ரெடி பண்ணி ஒயரிங்லாம் சரி பண்ணியாச்சு. இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு தட்டிலேயே ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இன்ஜின் ஆர்பிஎம்மும் ஒர்க் ஆகுது. செக் இன்ஜின் லைட்டும் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த ஸ்டேரிங் லைட்டும் ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்கேன் போட்டு பார்க்கும்போது எந்த டிடிசி கோடுமே வரல. இந்த மாதிரி உங்க வண்டியில செக் பண்ணி பாருங்க, யூஸ் பண்ணி பாருங்க.